தூத்துக்குடி டாக் நிறுவனத்தின் அமோனியா பிளான்ட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த ஊழியரின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு மற்றும் அரசு வேலை வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர் அருணாதேவி ரமேஷ் பாண்டியன் மாவட்ட கலெக்டரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியில், தூத்துக்குடி முத்தியாபுரம் டாக் தொழிற்சாலையில் சமீபத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் மஞ்சள் நீர் காயல் வடக்கு தெருவை சேர்ந்த ஹரிஹரன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் 4 பேர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்த ஹரிஹரன் குடும்பத்தினருக்கு நிவாரணத் தொகையை 1 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும். மேலும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க மாவட்ட கலெக்டர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். முத்தியாபுரம் பகுதியில 50 வருட காலமாக இயங்கிக் கொண்டிருக்கும் டாக் நிறுவனத்தில் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் நிலவிக் கொண்டேதான் இருக்கிறது. அங்குள்ள இயந்திரங்கள் பழுது பார்க்காத நிலைமையில் ஆபத்தான நிலைமையில் தான் இயங்கிக் கொண்டு வந்திருக்கிறது. தொழிலாளர்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை என்று பாதிக்கப்பட்ட பெற்றோர்களும் உறவினர்களும் கூறியுள்ளார்கள். இதனை அடுத்து 30/8/2024 பிற்பகல் 3 மணி அளவில் அமோனியா கசிவு அங்கு ஏற்பட்டதன் காரணமாக ஒரு வாலிபர் நம்ம மஞ்சள் நீர் காயில் பகுதியை சார்ந்த ஹரிஹரன் என்பவர் உடல் கருகி இறந்துள்ளார். மீதி ஒரு 4 பேர் இக்கட்டான சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த 4 பேருடைய நிலைமை இப்ப என்ன என்று யாருக்கும் தெரியவில்லை. எனவே உடனடியாக அந்த 4 பேர் என்ன ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு உடனடியாக எங்களுக்கு அறிவித்து ஆக வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அந்த இறந்து போன ஹரிஹரன் குடும்பத்துக்கு 25 லட்சம் இழப்பீடு தொகையை வழங்குகிறோம் என்று அந்த நிறுவனம் பொறுப்பேற்றுகிறது. இந்த தொகை மிகவும் குறைவான தொகை. எனவே பாதிக்கப்பட்ட அந்த உயிரிழந்த அந்த ஹரிஹரன் குடும்பத்தாருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு தொகையை கண்டிப்பான முறையில் டாக் நிறுவனமானது வழங்கியே ஆக வேண்டும் என்று நாங்கள் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் கள்ளசாராயம் கொடுத்து உயிரை மாண்டவர்களுக்கு கூட இந்த அரசானது 10 லட்சம் வரை இழப்பீடு தொகையானது வழங்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய உடல் உழைப்பை கொடுத்த அந்த தொழிலாளர்களுக்கு வெறும் 25 லட்சமே இழப்பீடு தொகையை வழங்கியுள்ளது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். எனவே அந்த குடும்பத்தாருக்கு 1 கோடி ரூபாய் கண்டிப்பாக இழப்பீடு தொகை வழங்கியே ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட இந்த 4 பேருக்கும் 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகையை கண்டிப்பான முறையில் டாக் நிறுவனமானது வழங்க வேண்டும். அரசானது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த விபத்து ஏற்பட்டதுக்கு காரணமான உள்ள நபர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எனவே 1 கோடி ரூபாய் அந்த குடும்பத்தாருக்கு கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாகவும் நாங்களும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக ஒருவருக்கு அரசு வேலையை கண்டிப்பான முறையில் வழங்க வேண்டும் என்று நாங்கள் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். என்று மக்கள் பணியில் அருணாதேவி ரமேஷ் பாண்டியன். நன்றி, வணக்கம்.